பையன் பாரா தேரா எங்க அம்மா துணி வைக்கிற கல்லு போலேக்குதா மாத்தா தோய்சுற மாதிரி ஒரு தொய்யா என்னால முடியல ஆளு சரி கும்பிடுற ஆமா பாப்பா பாப்பு என்ன பாரா கண்ணி கண்மணி நீ கூட எவ்வளவு கண்ணு வாங்கணும் வாங்கணும் பாப்பா பாப்பு I love you. ரோடு சரியில்லை ரோடு சரியா நாங்க சொல்றாங்கப்பா நான் தூக்கி போடி பேத்த தூக்கி போய் நிற்பேன் 5000 ரூபாய் 5000 ரூபாய் மொத்த பையனி பேர் இன்னும் வளவ கல்ல தூக்கு நாளை பண்ண என்ன சொல்லியா கூத்தரமா பாப்பனு கோமிலி கை வைக்காத இடத்துல கை வச்சு தூக்கி ஏழு பேசுங்க கதை தூக்கமா தூக்குறேன் தூக்கிட்டா யார தூக்கணும் பொங்கல் மேல கை தெரிஞ்சிருக்கும் நான் ஒரு நான் ஒரு நினைச்சுதான் அவர் அமிச்சுக்குது அதுவே 10 வருஷம் ஆகுது
போடா அப்படி. நீ கால் நினைக்காத. ஒண்ணுத்துக்கு உதவ அது உப்பு கட்டையாட்ட பேர் நீ வந்து ஏதாவது தூக்கிடுவியா? யாரு? நீ ஒதுக்கே போடு. நான் போட்டேன். யாரு பட்ட? ஐயா ஒதுக்கே போடு. ஏம்மா, யாரு பட்ட சொன்ன? ஏய், யாரு சொன்ன? ஆம்பளைன்னா வீரம் இருக்கணும். யாரு கொஞ்சம் பையன் மானவரை பாரு. நீ யாரு பட்ட? நீ பண்ணி யாரு பட்டானே? உன்னதான் என்னையா? அப்பனா சரி. என்னதுப்பா? யாரு பட்டானே? உன்னதான் நீ அச்சன் உன்னதான் உன்னதான் நாயங்க. உன்னதான். நீ அச்சன் ஏய் கோணி இங்க வாங்க. கோழி கோழி கோணி நெல்லு காட்டுமாவா? வாடா கோணின்னு நல்ல முறையா தம்பின்னு ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடுறேன். ரெண்டு போலாம். தேவடியால உனக்கு அவன் காது வேசிக்கிறான் பாரு. எத்தனை நாளா காட்டுண்ட என்ன தேவடியால கேட்கறதுக்கு போலாம் இப்படி கால்ல போடு. எத்தனை நாளா காட்டுண்ட என்ன தேவடியால கேட்கும். எத்தனை நாளா காட்டுண்ட எத்தனை நாளா காட்டுண்ட எத்தனை நாளா காட்டுண்ட போன் பண்ணா போன் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அது மைக்கா கோணியா இல்ல பொண்ணு கோணியா? அரிசி கோழி. பொத்துக்குனி பொத்துக்குனி இல்ல ஒரே கோழி. ஏய் ரவையா ஆ, அது கொத்த கோழி. ஒண்ணும் வராது. காபி பேசாதடா. என்னமோ சொன்னாங்க, நம்ம ரெண்டு பேரும் நிக்கிறோமே, நீ பூ காசு கொண்டா போறீங்க, நான் ஜெல்லி கட்டி போறேன். வெளியே மாட்டுவாங்க. அவ சொன்னா, யார் சொல்லுங்க இந்தம்மா. ஏம்மா, யார் சொல்லுது சோதனை சோதனை என் சூட்டுக்கு தண்ணி. காட்டுக்கு என்ன வார்த்தை வேற பேகத்தாம தான் சொல்லிச்சு. வேற வார்த்தை சொன்னாங்க உன் காதுல வந்து அந்த அம்மா வந்து பூ காசு கூண்டா மாரியாக்குறாங்க நீ ஜல்தி காட்டியா அம்மா, நான் சொல்லமா பேர பேகத்து போகும்போது தேவாம குச்சி பாடு என்ன அது அம்மா தான பேரன் மகன். பொம்பளை பொம்பளை சொல்லுவாங்க ஓ என்னது அசிங்கமா அசிங்கம் தேவை தேவை. ராத்திரி இருந்து எங்க ஆளு நீங்க இருந்தா அதை கேட்டு போன போட்டு அம்மா, அது தேவை. ஏன் சொல்லு. ஒரு பெண்களை பார்த்த உடனே எந்த வார்த்தை பேசணுமோ அந்த வார்த்தை தான் பேசணும் ஆனா இது போறதுக்குள்ள ஏய், நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு என்ன வார்த்தை பேசணும்? யாருக்கிட்ட என்ன பேசணுமோ அது பேசு என்ன பேசணும்? என்ன என்ன? என்ன என்ன கொஞ்சம் சொல்லு என்ன அங்கங்க வீங்குது. என்னத்துக்கு லோப்பல ஜெட்டி போடல. என்ன லோப்பலா? நீ தெரிய மாட்டேங்குது. என்ன லோப்பலா? என்னடா ஜெட்டி? என்ன ஜெட்டி போடுற? ஆனா சொன்னாச்சுன்னா, அவன் சொன்ன பொண்ணு நிஜமா நான் போட்டாயிடுவேன். பொட்டதான் நீ பொட்டதான் நீ உன் பொண்டாட்டி வெளிக்கு அண்ணா வணக்கம் உனக்கு தொங்கச்சி. தங்குச்சி தங்கச்சி வா. பெண்களை பார்த்த உடனே ஆ, ஒரு பணக்கார வீட்டுல பெண்ணா பிறந்தாலும் ஏழை வீட்டுல ஆனா பிறந்தாலும் ஆ, ஆண்களுக்கு பெண்கள் என்னைக்குமே மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க நீங்களும் மரியாதை தரல. அது போல உன்னை பார்த்த உடனே அதான் என்று அழைக்கக்கூடிய வார்த்தைக்கு நீ வார்த்தை கேட்கிறேன் தொங்கச்சி எப்படி கூப்பிடணும் தொங்கச்சி. தொங்குசியா ஐயம் வாயில போலாது. என்ன சொன்னா? என் கையில அப்படி பேசாதன்னு நான் சொன்னேன் வாயில போவாது. என் கையில பேசாதே 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 ஆமா, வாய் வாய் கொண்டு நீ பேச வாங்கிக்கலாம். பிஞ்சு போச்சு. ஏய் உங்க ஆளு சிரிக்குறாப்பா இவன் அடிக்கிட்ட பாத்து. அவதான் போட்டேன்னு சொல்றேன் நானே. ஆனா வீட்டுக்கு போத்துறதுல பண்ணிட்டு போயிரும் கொம்பு. ஏய் எல்லாம் கோயம்புக்கு மிஸ்ட். ஆமா நம்ம வயசானவங்க தான் பிடிக்கணும் மா பேரண்ட சொல்ல இது பண்ணாங்க. வேற ஒண்ணு தூக்கிட்டான். எரிஞ்சு போன காட்டுல எரிஞ்சு போன காட்டுல நின்னு போன கேட்டங்கார பாருங்க பையன் ஒரு அசரம் அக்கா, எனக்கு ஏமா எங்க இப்படி எத்தாமா என்ன கேட்டா இப்படி எத்தாமா இல்ல இந்த பூ வச்சீங்கன்னா அவன் அடிக்க மாட்டாங்க முன்னாடி போங்க அத்தா. அத்தா முன்னாடி போங்க. சொல்லுமா வாயில வந்து சொல்லு அது தேவையா? ஏமா அவரே சொல்றாங்க. யாரு ஏமா
போமா தொலை சொல்ல அவங்க வாங்க அவன் கேளியா டேய் மான மரியாதை கட்டுக்க காரி கொஞ்சம் பையன் எட்டி விட்டுனா ஒரு 2 கொட்டை மேலே இருக்கும் தெரிஞ்சுக்கோ எட்டி விட்டா மான மரியாதை கட்டுக்க காரி கொஞ்சம் பையன் எட்டி விட்டுனா ஒரு 2 கொட்டை மேலே இருக்கும் நான் கவலையே பட மாட்டேன் என்ன அந்த வீட்டுல சரடு வாங்கி கயிறு கட்டி வச்சு விட்டுறேன் யாரு அம்மா என்ன தச்சு தலைவலி எட்டி ஒதுப்பேன் வெட்டி வச்சு நான் பூச்சிப்பேன் என்னத்த குடிப்பேன் காலை சாரி காலை அத்தா அத்தா லைசன்ஸ் கம்ப்ளீட் உங்க 3 பேர் கேட்டு வச்சு சொல்டா பந்தல தூக்க மாட்டாங்க ஏன் விட்டாவே ஐயா சொல்றா ஐயா நான் சொல்றேன் ஏய் வணக்கம் வணக்கம் ஏக்கா உங்க கட்ட என்னத்த உங்க கதை ஏக்கா உங்க கட்ட புனியா வைக்கிற கதை நம்ம வீட்ல ஊர்ல பாரு அதான் குட்டி நிம்மதியா வீட்டு நீங்க நிம்மதியா அவங்க நிம்மதியா என்னடாச்சு இங்கே ஒரு வாயா வீட்டுல ஏய் என்னாச்சு இப்போ காஞ்சிராச்சு 26ல என்ன ஆச்சுன்னு கேட்டேன் ஓ மைசி ஐசி மா மோஜ பச்சா பாருங்க நல்லா பெருமாள் கோயில கரடு வந்து நல்லா இருக்கும் ஊங்குதுடா யாரு இந்த பையன் காரியம் கோஷியம் மூஞ்சோ ஐயா வாடா ஐயா ஐயப்பனா அவங்க போடுங்க சொல்லு நான் வீட்டு பாப்பது இங்க தங்க போறேன் ஐயா ஆனா பையா போய் எலுமிச்சை மரம் மட்டும் தான் சுத்தி வச்சிருக்கேன் பையா எங்க போற எங்க போற நீங்க அச்சா கூட மனுஷாரோம் அந்த மாதிரி பூ குத்துட்டு டேய் போற பாடு யார் பேக் எடுத்து போனோம் பொம்பளை யார் பேக் எடுத்து போற போறவன் யார் பேக் எடுத்து போற மாத்திட்டு போடுவோம் என்ன மாத்தி எடுத்து போன ஆனா ஊரால பாக்குறாங்க கூத்து எப்படி பார்க்க மாட்டாங்க பம்பு போய் கூத்து எப்படி பாக்குறாங்க ஆமா பாப்பா மாத்தி மாத்தாடிங்களா அண்ணா வாங்க ஏய் வாங்கி வர பையா எப்போ என்ன வாங்கி தர பையனா ஆமா வாங்க 100 ரூபாய் என்னது 100 ரூபாய் சில்றல சொல்லுங்க மான வளையல் கட்டுங்க காரி கொஞ்சம் பையன் திக்கில அந்த பையன் அடிச்சிருச்சு பையன் நீ கோவசர்லவா வடிவேல் கதை எடுத்தாங்க ஆமா வடிவேல் கதையா டேய் யார் நீ நானா பாட்டாளில வடிவேலு ஆமா பொம்பளை வேஷம் போட்டு எப்படி பேசுவாரு சரியா தெரியாது எனக்கு நீ வேணும் மல்லிகா வாங்கி தரவா யாரியா இது வருவாங்க வேணாம் காட்டு எப்ப வந்து எப்ப காலத்துக்கு மேல போட்டாரு எந்த கேப் வந்து தெரியாதா இப்ப காலம் புரியாதா சுத்து போலி மாடாட்டம் ஏய் போடியா டப்பரா சுத்தியா
போனேனா அப்ப பெத்தாங்களா கட்டனாங்களா செஞ்சாங்களா அது யாருக்குமே தெரியல. யாருக்கும் தெரியல. போனேங்களா டேய் கோணி கோணி செத்துட்டான் வாரிய சல்லு குஞ்சி வாரிய பட்டு குஞ்சி அது கருப்பு குஞ்சு. நாடிகள்லாம் ஒரு போக வராங்க. என் புள்ளைய பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது தெரியுமா? அதான் வைக்கிறேன். என் குழந்தைய பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது? ஏய் மச்சான், அவன மச்சான். மச்சான், அவன வரல. காதுல ப்ளூடூத் வச்சிருக்காங்க. அது புள்ள இல்லம்மா புதுசாடிகளுக்கு அது ஒரு தொல்லை. தொல்லை வீட்டுக்கே வந்து தொல்லாது. நல்ல பையன் அண்ணா போனேனாமா வாடா இங்க பையன். அண்ணா ஓய். வணக்கம் 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 என்பது வணக்கம். என்ன கொடுத்தோம்? தனை கலகு வணங்குவது ஆவர் கலகு யாவரு காய்கறி யாவர் கலகு யாவருக்கு வணக்கம். யாவர் கலகு வணக்கம் என்பது தனை கலகு தரைக்கழகு ஆமா. வணங்குவது யாவர் கலகு யாவருக்கு அழகு. ஆமா. நான் சொல்லி கேட்பேன். ஆ. நான் யாரு? நான் எப்பேற்பட்டவோ? ஆ. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? என் நாடு என்ன? என்ன அம்மா சீப் நான் முதல்ல கும்பிடுச்சா நான் உங்களுக்கு மேல கருப்பு எனக்கு பச்சையா நான் யாரு? நான் எப்பேற்பட்டவோ? நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? என் நாடு என்ன? என் நகரம் என்ன? என் ஊரு என்ன? என் பேரு என்ன? உனக்கு தெரியுமா? அப்படியே சொன்னா ஹரிச்சந்திரன் முன்ன பச்சை பின்னத்துக்கு பின்னத்துக்கு ஏமா ஏமா அது கோயில் பாடி போட போதுமா என்னது? நான் யாருன்னு சொல்ல வாடா. அப்பா. எங்க? அம்மா கூப்பிடுறாங்க போடா. ஐயா, சீக்கிரம் போ, கூப்பிடுறாங்க. நான் யாருன்னு சொல்ற வாடா. வாடா. ஐயோ பகையா இல்லையா எல்லாங்கிறாங்க. வாங்க என்னத்துக்கு? ஏமா ஓட்டா முடியாது நான் ஆல்ரெடி நான் யாருன்னு சொல்ற வார்த்தை உனக்கு கூப்பிட்டேன். யாருன்னு சொல்றதுக்கா சொல்றேன் வாடா. ஒரு கூப்பிட்டு கூட எல்லாம் முடியாது நான் எல்லாம் வரமாட்டேன். ஆள் வச்சு சேர எனக்கு வேணாடா. எனக்கு வேணா ஆள் இருக்குது. ஆளுக்குதா ஆ, அபோட்டு அபோட்டன் இல்ல. யாருன்னு சொல்ற வரியா? சொல்லு சொல்லு பா சொல்ற வரியா? கதிர ஒளியை போலே. கதிர ஒளியை போலே. அம்மா சுந்தரம் முகவிளக்கே. கதிர ஒளியை போலே. நான் சுந்தரம் முகவிளக்கே. என் கொலையால் புதல்வாரி, நான் குமுதமாய் மலர்கள் சூடி. அம்மா யார் தெரியுமா உனக்கு? விளக்கத்தை விளக்கமாக சொன்னா சொன்னா தெரியும். ஆமாம்மா சொல்ல விட்டா தெரியாதம்மா போகலாம் வரியா? போகலாம் போகலாம் வாடா. படம் தெரியுமா நேத்துக்கு. அது சிரிப்பா இருக்கும் ஏய், நேத்துக்கு. ஏது கூப்பிட்டா வாடா, யார் சொல்றேன் யாருன்னு? அதான் ஊன் கொடுத்தா வரைக்கும் நட்சத்திர ஒளிகள் போலே. வந்தே ஞான வெளி வானுலக மாறி போற அப்புறம் வாசல பரம்பரை வாடகை வித்துற அப்புறமா சொல்லு.
சொன்னேன்பா ஞானவல்லி மாதவல்லி. ஞாபகம் அதான் என்னது அதான் அதானா அதான் சொன்னல நானு என்னப்பா நீங்க சொன்னீங்களா அதான்? நீங்க சொன்னீங்க அதான் என்ன சொன்னேன் அண்ணா, சொன்னதே தான். என்னத்தான் கேட்கிறேன் சொன்னதா ஏய் உட்கார் மாதிரி புள்ள மாதிரி சின்ன மாமா தான் இருக்கும் என்ன சின்ன மாமா நீ எங்க போறா எங்க போற யார் பார்த்தா ஓ இப்ப அது என்ன பண்ண போற ஏன் நீ வந்து போற வர போற ஏகத்துல ஒரு அண்ணன் குடி வச்சுக்கின்னு உட்கார்ந்து இருந்திருக்கிறோம் எதுக்கு இப்ப போற இந்த பையன் கூப்பிடுறாங்க எப்படி அது அந்த அம்மா ஆத்தத்துக்கு போல ஏய் ஓய் சந்திர ஒளியை போல சுந்திர முகாமில் அங்கே ஆமா மாறி வந்தால் ஞானவல்லி ஞான வெள்ளி என் நாடு என்ன தெரியும் உனக்கு சொன்னால் தெரியும் என் நாடு என்ன தெரியுமா சொன்னால் தெரியுமாம்மா என்னுடைய நாடு எப்பேற்பட்ட விளக்கு உனக்கு தெரியுமா சொன்னால் தெரியும் என்னுடைய நாடுதான் வீர வஜ்ராபுரி கோட்டை வீர வஜ்ராபுரி கோட்டை என்னது வீர வஜ்ராபுரி கோட்டை வீர வஜ்ராபுரி கோட்டை வஜ்ராபுரி கோட்டை என்னது ஏதோ ஒரு கோட்டை வஜ்ராபுரி கோட்டை. நம்ம புது கோட்டை புதுக்கோட்டையா வீர வஜ்ராபுரி கோட்டை ஆமா அப்படி வீர வஜ்ராபுரி கோட்டை ஆளக்கூடியே அலக்கொடியே மாயாசூரனுக்கும் மாயாசுரருக்கும் மாயாவதிக்கும் மாயாவதிக்கும் மகளாக பிறக்கக்கூடிய என்னுடைய பெயர் தான் ஞானவல்லின்னு சொல்லுவாங்க ஞானவெள்ளி என்னது ஞானவெள்ளி வஜ்ராபுரி கோட்டை ஆளக்கூடிய மாயாசுரனுக்கும் மாயாவதிக்கும் மகளாக பிறக்கக்கூடிய ஆ என்னுடைய பெயர் ஞானவல்லி ஞானவெள்ளி நான் மட்டும் பிறக்கவில்லை நீ மட்டும் பாருங்கயா என்னுடன் என் அண்ணன் இருவர் பிறந்திருக்கின்றார் அண்ணனுங்களை இருவர்கள் யாரம்மா என்னுடைய அண்ணன் யாருன்னு உனக்கு தெரியுமாடா செல்லோ தெரியாதுமா பட்டியா என் பாத்தம்மா அண்ணன் உனக்கு யாருன்னு தெரியுமாடா தெரியாதுமா யாருமா என் அண்ணா சொல்லுமா என் பெருமை உள்ளது சொல்லுமா எனக்கு வாங்கி கொடுத்தாரு எனக்கு சீர் செய்யாரு ஆ எனக்கு தூக்கி வளர்த்தாரு ஆ என் பட்டு குஞ்சானே என் செல்ல குஞ்சானே என் அருமை யானே என் பெருமை யானே எனக்கு வாரி கொடுத்தானே எனக்கு அள்ளி கொடுத்தானே என் அண்ணா யாருன்னு தெரியுமா சொன்னால் தெரியும் என் அண்ணன் யாரு யார் கலையிலே சிறந்தவர் கலிங்காசூரன் கலிங்காசுரன் கலையிலே சிறந்தவர் கலிங்காசூரன் ஆமா பாசத்திலே மிகுந்தவர் பலிங்காசூரன் கலிங்காசுரன் அவர் இருவருக்கும் ஆ ஒரே ஒரு தங்கை ஓப்பற்ற தங்கை ஆமா. சீரன் சிறப்புடன் பிறக்கக்கூடிய ஆ. என்னுடைய பெயர் தான் ஞானவல்லி சொல்லுவாங்க ஞானவெள்ளி யாரு ஞானவெள்ளி நான் எந்த ஒரு வார்த்தை தவறா பேசியிருந்தேன் நம்ம அனுப்பிச்சுக்கலாம் நீயா நான் வாய் செத்த பொண்ணுன்னா ஆ எனக்கு வாயில கை வச்ச கூட படிக்க தெரியாது பார்த்தான் பார்த்தான் நான் அப்பேற்பட்ட பெண்ணு என்னை பத்தி கேட்டு போறேன் அந்த அக்கா எந்த எனக்கு ரெட்டுப்பா யாமன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சியா ரெட்டு டேய், என் அண்ணனுக்கும் திருமணம் ஆகிவிட்டது உங்க அண்ணன் கல்யாணம் ஆச்சா என் அண்ணன் இருவருக்குமே திருமணம் ஆகிவிட்டது ரெண்டு பேருமே ஆச்சா எங்க அண்ணங்க யாரா தெரியுமா யார் யார் பெரியாண்டி பெயர் கோமலாவதி வாமனவெள்ளி கோமலவதி இல்ல முக்கவதி வாமனவெள்ளி கோமலாவதி கோமலாவதி பெரியாண்டி பெயர் பெரியாண்டி பேர் கோமலாவதி கோமலாவதி ஆ சிறியாண்டி பெயர் குணாவதி குணாவதி அவர் இருவருக்கும் ஆ ஒரே ஒரு நாத்தனார் ஆ. ஒப்பற்றுள்ள நாத்தனார் ஆ. என்னுடைய பெயர் தான் ஞானவல்லின்னு சொல்லுவாங்க ஆ அவங்க நாத்தனாரே நீங்க யார் யார் அவங்க வந்துட்டு உங்களை பத்தி பாசமே பேசுனாங்கம்மா ஐயோ கடவுளே என்னடா பாவி உங்க மேல இருக்கிற பாசம் யார் மேல இல்லை. எங்க அண்ணிங்க பாசம் அப்பேற்பட்ட பாசம் ஊரே பிரிச்சுக்கிறாங்க போ ஆ? அவளை பாசனா அவங்க அண்ணிங்க பாய் உன்னை கண்டாலே அவங்களுக்கு ஆகுது பாக்குறாங்க என் மேல ஒரு கண்ணு தந்த மாதிரி முருகன் சுத்து ரெண்டு வாங்கணும் அவங்களுக்கு. சார் நீங்க கூத்தாக்கி இங்க நின்னுடு ஆ இங்க நின்னுடு ஏக்கா அவங்க அம்மா இருக்கா அண்ணா அப்படி ஆ இருவருக்கு ஒரே ஒரு நாத்தனார் என்னுடைய பெயர் ஞானவல்லின்னு சொன்னேன் ஞானவெள்ளி அண்ணா ஆ எந்த ஒரு குடும்பத்திலே பிணக்கார இருந்தாலும் ஏழையா இருந்தாலும் அவங்களுக்கு பிறத்துக்கு ஒரு குறை இருக்கும்னு சொல்லுவாங்க ஆமாம்மா அண்ணா சொல்லுமா மக்கள் எல்லாம் சந்தோஷமா ஆடிப்பாடி மகள வேண்டும் என்று ஆ நான் மக்கள் எல்லாம் சந்தோஷமா ஆடிப்பாடி மகள வேண்டும் என்று ஆ நான் சிறிது நேரம் சந்தோஷமா ஆடிப்பாடி இருக்கலாம் ஆமாம்மா
என் மனதிலே பெருத்ததோர் கொரடானா என்ன கர்மா ஒரு பணக்கார வீட்டுல பெண்ணா பிறந்தா ஏழை வீட்டுல பெண்ணா பிறந்தாலும் மனசுல ஒரு சின்ன குறை இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன கர்மா அண்ணா அண்ணா அரிது அரிது மாநில பிறப்பல் அரிதி அடை தூண் குருடு செவடிலும் பிறப்பல் அரிதி உலகத்திலே மனிதனாக பிறந்தான் அந்த மனிதனாகப்பட்டவன் நல்லபடியாக வாழ்ந்தால்தான் அந்த மனிதன் ஆமா ஆனா அண்ணா சொல்லுமா எனக்கு பெருத்ததோர் குரடா அண்ணா என்ன கர்மா எனக்கு என்ன குறை தெரியுமா உனக்கு சொன்னா தெரியுமா எனக்கு சொத்து சொகத்து எனக்கு குறை கிடையாது கிடையாது எனக்கு மண்ணு மழை மேல எனக்கு குறை கிடையாது கிடையாது எனக்கு மாற மலைக்கு கூட கோபத்தில் எனக்கு குறை கிடையாது கிடையாது என் மனதில் எனக்கு பெருத்ததோர் குறைடானா என்ன குறை சொல்ல தெரியுமா என் குறை என்ன தெரியுமா உனக்கு சொல்லுமா அண்ணா என் மாத கரு தனித்தானாரா அண்ணா என் மாத கரு தனித்தானாரா அண்ணா தனித்தானாரா ஆனா என் மாத முகத்து நான் பார்த்ததில்லாம பார்த்ததில்லை என் தாய்க்கருவில் பிள்ளையை தனித்தனாரா எந்த ஒரு பிள்ளையோ பெற்றெடுத்த தாய்க்கல் இருந்து அந்த பிள்ளைய வளர்த்தாரா என் தாயார் முகத்து நான் பார்த்ததில்லையமோ பார்த்ததில்லை என் தாய்மார்கள் தவறுகள் கிடையாது கருப்பா சிகப்பானு தெரியாது நம்ம தமிழ் பொழுது என் அம்மா முகத்தனை பார்த்ததில்லை எங்க அப்பா முகத்தனை பார்த்ததில்லை நான் பிள்ளையா பிறந்தனாரா இந்த அப்பாவி முன்ன என் தாய் முகத்தை என் தந்த முகத்தை நான் பார்த்ததில்லை நான் என் தாய்மொழிகள் தவறுவது கிடையாது என் தாய் தந்த மகளுக்கு கருப்பா சிகப்பானு தெரியாது இந்த அப்பாவி முன்ன என் தாய்ப்பால நான் ஒண்ணு இல்லையமோ அப்பேற்பட்ட அப்பாவி இந்த அப்பாவி உலகத்துல எங்க அப்பா அம்மா இல்லைங்க நான் எப்படி தவிக்கிறேனோ அது போல இந்த பல்ல முளத்தூர் கிராமத்திலே எங்க அம்மா நீ வாழ்ந்த ஒரு சீமையில பிரச்சனை என் தாயி எங்க அப்பாலையும் என்று சொல்லக்கூடிய எங்க அம்மா நீ இல்லாத சீமையில இல்லையா உனக்கு பூசேராகி வந்து உன்னை புதைச்சயணும் உனக்கு எத்தனை பிறவியோ பாறைகளை சொல்லக்கூடிய எங்க அம்மா நீ வாழ்ந்த ஒரு தீமையே நீ பெற்றெடுத்த பொண்ணு பிள்ளை எல்லாம் கூட பிறந்தா கேட்ட இன்னைக்கு எங்க அம்மா நீ இல்லாத லட்சியமோ இளையமோ உனக்கு எத்தனை பிறவி அம்மா அம்மாவோ உனக்கு நான் பார்க்கிறேன் நாங்க எங்க போய் தேடுவோம்மா நீ பட்ட கடனே நான் அம்மா நான் கண்ட கனவுல
நீங்க பெற்றது எங்க அம்மா நன்றிவனேம்மா நீ பெற்ற பொண்ணு புள்ளிங்க நீங்க கூட பிறந்த அக்கா தங்கிங்க நாங்க அண்ணன் தம்பி நீ இல்ல நன்றி மகிழேம்மா நீங்க நாங்க காணல் பட்ட வேறம்மா எப்பா அந்த மரம்மா யாருமா யாராமோ நீங்க பாலையில சொல்லக்கூடிய என்னம்மா நீங்க நாங்க காணல் பட்ட வேறலையா நீங்க அப்பெல்லாம் முடிச்சிருக்காம நீங்க நாங்க கவலைப்படுறானோ நீங்க ஐயா வரைக்கும் நாங்க பெத்த பொண்ணு பிள்ளைங்க நீங்க நாங்க அதெல்லாம் நினைக்க கூட பிடி போயமோ நீங்க நாங்க பொண்ண பிறந்தவங்க நீங்க நாங்க அதனால நினைக்க கூட பிடி போயமோ நீங்க கூட பிடி நாங்க வெயில் பட்ட வேலையா எப்பாத்த மரமா நீங்க இல்லாத நட்பு மயில என வளர்த்த எத்தாய தாயே நீங்க நாங்க வெயில் பட்ட வேறம்மா நீங்க நாங்க வெச்சனம் பட்ட வேறம்மா நாங்க வெச்சனம் நான் கண்ட கனவுல நமக்கு சீரம் செய்ய வேணாம் நம்ம அக்கா தகிங்க நம்ம கெட்டு வந்து நம்ம வார்த்தை நம்மளவான்னு சொல்ல ஒரு வார்த்தையை நமக்கு போதுமா அந்த கடைசி மூச்சு
வாழை என்று சொல்லக்கூடிய இந்த பள்ளமூச்சு கிராமத்திலே வாழ்ந்து வளம் பெற்று பிள்ளை குட்டிகளை எண்ணி பேரன் பேச்சுகளை எடுத்து கடைசி பதிய விளங்கக்கூடிய ஆண்டவன் பதி சேர்ந்திருக்கக்கூடிய இன்னும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய உயர் திருவாளர் தாயாக விளங்கக்கூடிய பாளையம் என்று சொல்லக்கூடிய தாய்மாண்டு மதிக்கிறார். அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் பெற்றெடுத்த பெண்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சார் சொந்த வந்த பங்கும் பங்காளி அனைவரும் ஒன்று சேர்ந்து இதோ மோட்ட சேர வேண்டும் என்று சொர்க்கப்படி சேர வேண்டும் என்று அம்மாவும் கண்ணத்தீர கண்ணி அந்த கடவுள் சொர்க்கப்படி சேர வேண்டும் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் என்று மோட்சை காத்தாக சொர்க்க காத்தாக கடைசி காத்தாக இனி மாமியார் முகத்தை நம்ம எப்பொழுது பார்க்க போறோம் என்று மாமியார் மோட்சம் சேர வேண்டும் சொர்க்கப்படி சேர வேண்டும் முத்தி மோட்சம் அடைய வேண்டும் மாமியாருக்காக மோட்ச காசு கொடுத்து கொண்டிருக்கிறார் சுபோதி பாய் ஓடின கடை யார் அழைத்த காரணம் யார் அழைத்த காரணம் வாங்க அடி சென்று பார்க்கணும்.